ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபுல்லிங் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ பேக்கில் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து லைன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 4 ஃபிங்கர் வச்சுட்டு ஃபுல் ப்ளஃப்காக 4 ஃபிங்கர் வச்சு எடுத்துக்கோங்க. என்னோடய ஃபிங்கர் வந்து 4 ஃபிங்கர். சப்போஸ் உங்கள் வந்து சின்ன வரலாக இருந்துச்சுன்னா 5 ஃபிங்கர் கூட வச்சுக்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணால் 8 செக்ஷன் எடுத்துக்கோங்க. 8 செக்ஷன் இப்படி இந்த மாதிரி எடுத்துகிட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு 8 செக்ஷன், அதே போல் இந்த சைடும் 8 செக்ஷன். இந்த மாதிரி ஈக்குவலாக 2 சைடு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே கவுண்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்து கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு லேயராக எடுத்து பேக்கப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேக்கப் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் செக்ஷன் எடுத்துக்கோங்க. பாக்ஸ் செக்ஷன்னா இந்த ஐப்ரோட ஆர்ச், அதாவது ஐப்ரோட ஆர்ச்சுக்குள்ள இதை ஃபஸ்ட்டு எடுத்து பேக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் ஐப்ரோ ஆர்ச் எடுத்து இதை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு பேக்கப் பண்ணிக்கலாம். ஒரு லேயராக எடுத்து இப்போ தான் அந்த சைடு தெரியணும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க செக்ஷன். ஸோ எடுத்துகிட்டு இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதே போல் ஃபுல்லாக எல்லாமே பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை அப்படியே ஹோல்டிங்ஸில் அவ்வளோதான். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சைடில் பண்ண போகிறோம். சைடில் வந்து எப்படி பண்ணால், நீங்கள் என்ன பண்ணால் சில பேர் ஃபுல்லாக கூட எடுத்து பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் செக்ஷன் பண்ணிட்டோம், அடுத்து வந்து சைடு எடுத்து பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈக்குவல் எல்லா சைடு வரும். ஸோ இந்த மாதிரி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சேம் சின்னதாக ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து இப்படியே பண்ணக்கூடாது. லைட்டாக அப்படி ஸ்லாண்டிங் போயிட்டு 180 டிகிரி, அப்போ தான் வந்து கேப் இல்லாமல் உங்களுக்கு கவர் ஆகும். ஓகேயா? ஸோ பண்ணிவிட்டு திரும்ப இதையும் ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அடுத்தடுத்து அதே மாதிரி பண்ணிடலாம். திரும்ப எடுத்துட்டோம். இப்படி பண்ணால் இப்படி வச்சு மிஸ்டேக் பண்ணுவீங்க, இப்படி பண்ணுவீங்க. இப்படி பண்ணக்கூடாது. லைட்டாக ஸ்லாண்டிங் போயிட்டு அடுத்து 180 டிகிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எல்லா ஏரியாலையும் கரெக்டாக வந்து பேக்கம் ஈக்குவல் ஆகும். திரும்ப அதே போல் அடுத்தது செக்ஷன். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் பொறுமையாக ஒரு ஸ்டெப் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணால் மொத்தமாக எடுத்து பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். ஸோ திரும்ப இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கம்பல்சரி எல்லா டைமும் நீங்கள் பேக்கப் பண்ணாலே ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அடுத்த லேயர் அதே மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஹோல்டிங் ஸ்ப்ரே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து கீழே இல்லாமல் இப்படி மேலேயே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதே போல் இந்த செக்ஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இப்படி கோயிலில் கவுண்ட் பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துகிட்டு இங்கே வச்சு இப்படி பேக்கப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, லைட்டாக அப்படி ஸ்லாண்டிங் போயிட்டு அடுத்து 180 டிகிரி. சரி, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். திரும்ப அடுத்த ஒரு செக்ஷன். ஸோ டேங்கிள் நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு டேங்கிள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் நம்ம க்ரிம்ப் பண்ணும்போது எல்லாமே போடும். க்ரிம்ப் ஸ்ட்ரைட்லாம் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இந்த டேங்கிள் ரிமூவ் ஆகிடும். அது இப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் பேக்கப் பண்ணுற முன்னாடி இதை நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ நல்லா ரிமூவ் பண்ணிட்டு இதை அப்படியே பேக்கப் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா அப்படி நீங்கள் ஒரு நேரம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எவ்வளோ இங்கே நீட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பேக்லையும் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அவங்க பின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி பின்னிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? இதை அப்படியே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன் இப்போ கஷ்டமாக இருக்குன்னா எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இதில் பேக்கப் பண்ணிடுறோம் நிறைய டைமு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஒன்றா எடுத்து பேக்கப் பண்ணிடலாம். ஸோ இது ஃபஸ்ட் லேயர்னால இன்னும் கொஞ்சம் லைட்டாக பண்ணாலே போதும். அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருக்குங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ வந்து சைன் ஸ்டெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து டேங்கிள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து புல்லிங் எடுக்க ட்ரை பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபுல்லாக பேக்கப் பண்ணிட்டோம். இது அப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணால் லைட்டாக சைன் ஸ்டெப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சைன் ஸ்டெப் பண்ணும்போது தான் டேங்கிள்ஸ் உங்களுக்கு ரிமூவ் ஆகும் லைட்டாக. ஓகே? சைன் ஸ்டெப் பண்ணிவிட்டு இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாக நீட்டாக கவுண்ட் பண்ணிவிடுங்க. எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மிரர் மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புல்லிங் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே எக்ஸ்ட்ரா முடி இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இன்னும் கூட நல்லா வந்து சைன் ஸ்டெப் பண்ணிடலாம். ஓகே?
இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க பின்னாடி. இந்த மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு லேயராக நீங்கள் வந்து இப்போ புல் பண்ண போகலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டிக் மாதிரி வச்சுக்கலாம், இல்லாட்டி யூபின் கூட வச்சுக்கலாம் ஹோல்டிங்க்கு. ஹேர்பின் மட்டும் போடக்கூடாது. ஹேர்பின் போட்டிங்கன்னா உங்களால் புல் பண்ண முடியாது. ஸோ ஹேர்பின் போடாமல் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது இங்கேருந்து ஒரு செக்ஷனாக நீங்கள் புல்லிங் பண்ணலாம். ஃபஸ்ட் லேயர் மட்டும் தான் புல் பண்ணணும், எல்லா லேயரும் புல் பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் லேயர் மட்டும் அப்படியே புல் பண்ணி அப்படியே நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் லைட்டாக புல் பண்ணி இதை அப்படியே நீங்கள் எண்ட் வரைக்கும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா இந்த கேப் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்பவும் பெருசாக வேணாம், ரொம்பவும் பகாதி வேணாம். ஸோ மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சவுத் இந்தியனை பொறுத்தளவு. நார்த் இந்தியன்ஸ் தான் நல்லா பெருசாக புல் பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி ஒரு புல் பண்ணுறீங்க, அதை அப்படியே லைன் கொண்டு வரீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இது வந்து இப்போனா செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஹோல்டிங் ஸ்ப்ரே நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணணும். அப்படின்னா ஹோல்டிங் ஸ்ப்ரே வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ எப்படி பண்ணால் நல்லா நீட்டாக இப்போ நான் ஊதுறேன், ப்ளோ பண்ணுறேன். ஏன் ப்ளோ பண்ணுறேன்னா டக்குன்னு வந்து இந்த இது வந்து வெட்டாக இருக்கிறது ட்ரை ஆகணும். ஓகேங்களா? இது வந்து வெட்டாக இருக்குது ஸ்ப்ரே. ஸோ டக்குன்னு ட்ரை ஆகணும்னா கொஞ்சம் ப்ளோ பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக ட்ரை ஆகும். அதனால தான் ப்ளோ பண்ணுறேன். ஸோ இந்த சைடு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இந்த சைடும் லைன் எடுத்துடலாம். நான் ரொம்ப மைனூட்டாக எடுக்கலை, ஆவரேஜாக எடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப சின்னதாக எடுக்கல, ரொம்ப பெருசாக எடுக்கல. ஸோ லைட்டாக தெரிகிற மாதிரி எடுத்துருக்கேன். இந்த டம்மியில் இதுக்கு இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க ப்ரைடல் இதுக்கெலாம். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். சில பேர் யூபி நட்ச்லாம் பண்ணுவாங்க. யூபி நட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். உள்ளே வந்து அந்த பேக்கும் பண்ணலாம் வெளியே தெரியும். ஸோ அதனால் யூபின் இல்லாமல் இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பண்ண தான் வரும். நீங்கள் புல் பண்ணும்போது எல்லா லேயரும் சேர்த்து புல் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க எல்லா லேயரும் சேர்த்து புல் பண்ணுங்க. அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட் லேயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் இப்படி புல் பண்ணுங்கள். ஸோ அப்படி புல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகும். எந்த எக்ஸ்ட்ரா ஹேரும் வெளியே தெரியாது. அதே போல் நல்லா ஹேர் வந்து க்ரிம்ப் ஆகிருக்கணும். க்ரிம்ப் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா நீட்டாக தெரியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பண்ணி இப்போ இந்த சைடும் ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஹோல்டிங் ஸ்ப்ரே கம்பல்சரி பண்ணணும். பண்ணிவிட்டு இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஈக்குவலாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் காலையில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், எல்லா சரி ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தா தெரியும். ஸோ சென்டரில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா அதை அப்படியே கம்மி பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃப்ரெண்டில் ஒரு டைம் இப்படி வந்து பார்க்க முடியாது. ஸோ மிரர் மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் தெரியும். ஸோ அவங்களுக்கு கிளைண்ட்டு நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் வந்து புல்லிங் மெத்தடு. ஸோ இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுக்கலாம். பேக்லேயும் எடுக்கலாம், ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து சைட் பார்ட்டிஷன் எடுக்கிறீங்க, இல்லை வந்து சி செக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அங்கேயுமே இதே மெத்தடு தான். ஸோ நல்லா இது மாதிரி பண்ணிவிட்டு லைன் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹோல்டிங் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படி வச்சுட்டு சென்டர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை வச்சுட்டு பின் பண்ண போகிறோம். பின் பண்ணுறதுக்கு கூட என்ன பண்ணணும்னா இதை வந்து நல்லா வந்து கோம் பண்ணி விட்டுக்கோங்க. நீட்டாக அப்படி கோம் பண்ணிவிடுங்க. ஏன்னா கோம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இதை அடுத்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பின் பண்ணிட்டு கோம் பண்ணிங்கன்னா இந்த பின் பண்ணதான் வெளியே வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நல்லா அப்படி கோம் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் பார்த்துக்கலாம் எல்லா சீரியக்குள்ளே இருக்கான்னு. இல்லாட்டி திரும்ப எடுத்துகிட்டு அதே மாதிரி டம்மியால் உங்களுக்கு இவ்வளோ வால்யூம் இருக்குது. ஹில் ஹேர்லாம் உங்களுக்கு இவ்வளோ வால்யூம் இருக்காது. ஸோ பின் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 விரல் நடுவில் வந்து ஒரு விரல் வச்சுட்டு இப்படி வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து எடுத்துகிட்டு அப்படியே ஹேர் பின் போட்டுடலாம். ஹேர் பின் நல்லா எடுத்துக்கோங்க. அப்படி இந்த சேர்ந்து ஒரு பின்னு இப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு ஒரு பின். முடி நிறைய கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துடும்.
ஸோ இந்த இடத்துல ரொம்ப தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சென்டர்லேயே ஒரு பின் போட்டுருங்க. இதுக்கு மட்டும் ஃபுல் பஃப் மட்டும். ஸோ இப்படி வச்சுட்டு சென்டர்லேயே ஒரு பின் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே லாக் ஆகிடும். ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா முடி இருந்துச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் ஒன்று எடுத்து அதையும் வந்து சேர்த்து இப்படி பின் பண்ணிட்டுருங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே வெளியே தெரியாது. ஸோ பார்க்க உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடு இங்கே வந்து நல்லா ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல வச்சுட்டு இதை அப்படியே ஹோல்டிங் வச்சு ஹோல்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கு. இதை நம்ம கரெக்டாக பின் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.